இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது creating basic shapes. Okay, using rectangle tool, ellipse tool, polygon, star and complex star. Okay, spiral tool, graph paper tool, அதுக்கப்புறம் power drawing, grid with graph paper. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ரொம்ப பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸுமே வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ CorelDRAWக்குள்ளே போகிறோம். ஸோ CorelDRAW ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ CorelDRAWல டிஃபால்ட் பேஜில் இங்கே இருக்கும். சரியா? நம்ம ஷேப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூல்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த டூல்ஸில் ஃபர்ஸ்ட் டூல் வந்து செலக்ட் டூல். ஓகே, ஸோ பிக் டூல். ஓகே, பிக் டூல் வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ பிக் பண்ணி தான் நம்ம வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணுறதோ இல்லாட்டி ஸ்கேல் பண்ணுறதோ எல்லாமே நம்ம இந்த பிக் டூல் வச்சு பண்ணுவோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிற டூல்ஸ் இந்த ரெக்டாங்கிள் டூல், ஓகே, 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள், ellipse tool and also 3 point ellipse tool. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து தனியாக எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய டூல் பார் ராக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். உங்களுடைய இந்த இன்ட்ராக்டிவ் டூல் பாரில் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லாக் டூல் பார் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பார் மாதிரி இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஈஸியாக நீங்கள் எந்த டூல் பார் உங்களுக்கு வேணுமோ அந்த டூல் பாரை கிளிக் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து தனியாக வச்சுக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எந்த டூல் பார் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ இல்லாட்டி எந்த டூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். சரியா? இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல். ஓகே, ஸோ ரெக்டாங்கிள் டூலில் ஃபஸ்ட்டு இதோட ஷார்ட்கட் கீ பார்த்துக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய கர்சரை வந்து அந்த டூல் மேலே வச்சிங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் டூல் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணி விட்டுட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதில் கலர் ஃபில் பண்ணோன்னா இந்த சைடில் பேலட்ஸ் இருக்கும். எந்த கலர் வேணுமோ அதில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஓகே, டெலீட் பண்ணிடுறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிரியேட் பண்ணும்போது, ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி விடுறேன் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈவன் ஸ்கேலிங் வரும். ஓகே, ஸோ நான் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவனாக யூ கெட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. திருப்பி கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக உங்களுக்கு வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண ஸ்கொயராக வந்துருச்சு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஐ ஹாவ் டு கிரியேட் அனதர் ட்ரையாங்கிளோ ரெக்டாங்கிளோ இல்லாட்டி ஸ்கொயரோ வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அலைன்மெண்ட் ஆன் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி அலைன் ஆகி வருது. ஓகே, எனக்கு வந்து இந்த நான் கிரியேட் பண்ணுற அந்த ரெக்டாங்கிள் வந்து என்னுடைய சென்டர் பாயிண்ட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் பாருங்கள், இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்கேல் ஆகுது. இதுவே நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணேன்னா பாருங்கள் என்னுடைய மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணனோ அந்த இடத்துல இருந்து கிரியேட் ஆகுது. ஓகே, ரொம்ப சிம்பிள் டு டூ திஸ். ஓகே, ஜஸ்ட் செக் இட் அவுட். இதுவே நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்தே நீங்கள் ஸ்கொயராக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே மிட் பாயிண்டில் உங்களுக்கு ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது மட்டும் டாக்கரில் போயிட்டு, ஓகே, ஸோ இந்த இடத்துல அலைன் டைனமிக் கிரிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இதுவாகாது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரியா? ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் இந்த இடத்துல இந்த கார்னர்லேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா எந்த பாயிண்ட் உங்களுக்கு சென்டராக வேணுமோ ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுவே கண்ட்ரோல் பிடிச்சா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்டாக வரும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் டு கிரியேட் திஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்கொயராக வேணும்னா கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மாற்றணும்னா ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க. ஓகே, எப்படி வேணால் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிளாக வேணும்னா ரெக்டாங்கிள், ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வேணும்னா ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா?
இதுவே ஸ்கொயரா வேணும்னா ஷிஃப்ட் பிடிச்சுக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா யூ கெட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். சரியா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் 3 point rectangle. ஓகே, ஸோ 3 point அப்படின்னும் போது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு ஓகே, ஸோ நீங்க ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா யூ see that ஒரு பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு ஈஸியா ஆங்கிள் ஸ்னாப் ஆகும். சரியா? தெரியுதா? இல்ல ஃப்ரீயா விட்டீங்க அப்படின்னா தட் இஸ் ஷிஃப்ட் பிடிக்காம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா யூ see there is no angle snap. எனக்கு ஃப்ரீயா மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இதுவே நான் கண்ட்ரோல் பிடிச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஆங்கிள் ஸ்னாப். ஓகே, கிளிக் விட்டுட்டு பண்ணீங்கன்னா பாருங்க. ஸோ இப்போ எனக்கு கண்ட்ரோல் பிடிச்சி தான் இருக்கேன், உங்களுக்கு ஸ்கொயர்டாக வருது. ஓகே, ஸோ கண்ட்ரோல் விட்டுட்டேன் அப்படின்னா யூ see இதுவும் உங்களுக்கு ரெக்டாங்கிளாக நீங்கள் மாற்றிக்கலாம். பட் எந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுமோ அதுலேருந்து நம்ம ரெக்டாங்கிளாக மாற்றிக்கலாம். ஓகே, இதில் நான் ஷிஃப்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஈவனாக ஸ்கேல் ஆகுது. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், பட் ஈவனாக நீங்கள் எல்லா சைடும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஈஸியா வந்து ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுவே கண்ட்ரோல் பிடிச்சீங்கன்னா ஸ்கொயர் கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் டூல்ல நம்மளுக்கு என்ன மாதிரியான ஷேப் தேவைப்படுமோ ஸோ அதை நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஸ்கொயர். பாத்தீங்கன்னா சென்டர்ல எனக்கு ஆகல, இந்த பாயிண்ட் சென்டர்ல இருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த சென்டர்ல இருக்கு. எனக்கு சென்டர் வேணும்னா ஷிஃப்ட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு அப்ராக்சிமேட்லி சென்டர் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதை அலைன் பண்ணணும்னா யூ கேன் ப்ரெஸ் பி கொடுத்தீங்கன்னா பேஜோட சென்டருக்கு வந்துடும். பி அப்படின்றத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் சென்டருக்கு வந்துடும். இதோட ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் வந்து ஜூமிங் அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபிட் பண்றது அப்படின்றத நான் அப்படியே கிளாஸஸ்ல வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயரா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ரெக்டாங்குலர் டூல். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க எலிப்ஸ் டூல். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள போயிட்டு இந்த எலிப்ஸை வந்து நான் ட்ராக் பண்ணி வெளியில கொண்டு வரேன். சரியா? கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டூல் எலிப்ஸ் டூல். ஓகே, ஸோ எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப் வந்து ஈஸியாக உங்களால் கிரியேட் பண்ண முடியுது. ஒரு சர்க்கிளாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வேணும் அப்படின்னா ஆல் த சைட்ஸ் ஈவனாக வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ப்ரெஸ் கண்ட்ரோல். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு ஸ்கேல் ஆகுது. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் சர்க்கிளாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? தெரியுதா? ஸோ பர்ஃபெக்ட் சர்க்கிளாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை டெலீட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலேருந்து நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். ஸோ இது வந்து நான் கண்ட்ரோல் பிடிச்சிக்கிறேன், பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வருது. இப்போ எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தட் இஸ் சென்டர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து வேணும் அப்படின்னா நான் மவுஸை விடாமல் தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ மவுஸை விட்டுட்டீங்க அப்படின்னா சர்க்கிள் கிரியேட் ஆகிடும். ஓகே, விடாமல் இந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சென்டர் பாயிண்ட் வந்து நான் எங்கேருந்து செலக்ட் பண்ணனோ அங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். சரியா? ஸோ அதே மாதிரி 3 point tool. ஓகே, ஸோ கிளிக் ட்ராக். ஓகே, ஒரு சர்க்கிளை நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வரும். அது வித் கண்ட்ரோல் பிடிச்சிங்க அப்படின்னா யூ see that you can scale it. ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பட் யூ கேன் ஸ்கேல். ஓகே, ஸோ ஸ்கேல் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி எவ்வளோ தூரம் வேணுமோ யூ கேன் கிரியேட் இட். சரியா? ஜஸ்ட் ஃபில் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய லெஃப்ட் மவுஸில் நீங்கள் கலர் பேலட்டில் போயிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கலர் ஃபில் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, யூ கேன் ஸ்கேல் இட் ஈஸிலி. ஓகே, ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா ஸ்கேல் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்டோட ஸ்கேல் ஆகும். ஓகே, ஸோ அதுவே நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சேன் அப்படின்னா ஈவனாக நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவனாக ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணீங்க அப்படின்னா ஈவனாக உங்களுக்கு ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஹியர். உங்களுக்கு எலிப்ஸாக வேணும்னா எலிப்ஸாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள் டு கிரியேட். சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு மூவ் ஆகிடும். சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப்
ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எலிப்ஸ் டூல். உங்களுக்கு வந்து இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா F7. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் எலிப்ஸ் டூல். ஓகே, ஸோ உங்களுடைய கர்சர் அந்த டூல் மேலே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டூலோட நேம் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஈஸியாக உங்களுக்கு டூல் நேம் தெரியல அப்படின்னா, நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் அது மாதிரி வச்சுட்டு அந்த டூலா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்னாப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டோம். சரியா, ஸோ இந்த சர்க்கிள்லேயே யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சரியா, சர்க்கிள்லேயே யூ ஹாவ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஹியர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு இருக்கு. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு பை அப்படின்னு கொடுத்தா இது ஒரு ரேஞ்சுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, you see that இது வந்து உங்களுக்கு full ellipse இருக்கு and also you can make it as pi. இல்ல அப்படின்னா ஒரு ஆர்க்கா வேணும்னா just click பண்ணீங்கன்னா ஆர்க்கா வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். சரியா, ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கிளாஸஸில் நம்ம வர நம்ம பார்க்கும்போது இதை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு அடுத்த டூலுக்கு போகிறேன். ஸோ இந்த டூல்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளாக் கலர் இருக்குது. ஸோ பிளாக் கலர் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அதில் டூல்ஸ் ஹைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டூல்ஸ். ஓகே, ஸோ இந்த டூல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். பாலிகான், ஓகே, ஸ்டார், காம்ப்ளெக்ஸ் ஸ்டார், கிராஃப் பேப்பர், ஸ்பைரல், அதுக்கப்புறம் பேசிக் ஷேப்ஸ், ஆரோஸ், ஃப்ளோ சார்ட், பேனர்ஸ் அண்ட் கால் அவுட் அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரியா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாலி. அதுக்கு முன்னாடி இதை டேர் ஆஃப் பண்ணிக்கிறேன். டேர் ஆஃப் பண்ணி இங்கே வச்சிடறேன். சரியா, வச்சுட்டு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாலி டூல். ஓகே, ஸோ பாலி டூல் நீங்கள் கிரியேட் பண்ணும்போதும் நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிங்க அப்படின்னா யூ சி தட் ஈவனாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். கண்ட்ரோல் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி வேணுமோ நீங்கள் இதை மாற்றி கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா சென்டர்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுலேயும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஈவனாக சென்டர் பாயிண்டோட உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். ஓகே, சென்டர் பாயிண்ட்டுக்கு நான் வேணால் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி ஸோ இப்படி ஒரு சென்டர் சர்க்கிளை வந்து சென்டரில் போட்டு வச்சுக்கிறேன். பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஜ் சென்டரில் வந்துடும். ஸோ தட் இது பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதோட உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இப்போது எனக்கு பாலிகானை இங்கேருந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு செலக்ட் ஹியர். ஓகே, ஸோ வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க. வெளியில் கிளிக் பண்ணிட்டு பாலி போயிட்டு இந்த சென்டர்லேருந்து ஓகே ஸோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. பட் எனக்கு நான் கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாலிகான் வந்து வெளியில் வருது. ஓகே, இதில் நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்கேல் from the center but also evenly. okay, so ஈவனா நீங்க ஸ்கேலும் பண்ணிக்கலாம். okay, and also center point வந்து நான் ஈஸியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இந்த சென்டர் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, கரெக்டாக நம்ம பாயிண்ட்ஸ் அலைன் பண்ணும்போது எனக்கு சென்டர்லேருந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் இட். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் விடும்போது ஷிஃப்ட்டை விட்டுட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. சரியா, ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸும் நான் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் பார், இன்ட்ராக்டிவ் டூல் பார் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும். சரியா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். சரியா, ஸோ அது எப்படி பண்ணுறது அண்ட் ஆல்சோ நம்ம ஷேப்ஸ் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 6, 7, 8, 9, 10 எவ்வளோ வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போது இதை நான் அப்படியே ட்ரா பண்ணி வைக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார். ஓகே, ஸோ ஸ்டார் எடுத்துக்கிறேன். ஸ்டார் எடுத்துகிட்டு இங்கே சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் வச்சு நான் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ கிரியேட் ஆகும்போது எனக்கு ஷிஃப்ட் பிடிச்சேன் அப்படின்னா சென்டர்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகும். சரியா, ஸோ உங்களுக்கு ஷிஃப்ட் மட்டும் பிடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவா வேணும்னா can just have a perspective. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ்ல வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஈவனா வேணும்னா கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணி ஈஸியா நான் வந்து ஒரு ஸ்டாரை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளா அண்ட் ஆல்சோ ஈஸியா நீங்க ஸ்டார் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அதோட ப்ராப்பர்ட்டி பார்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா? அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்டார். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ கிரியேட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் 3 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஓவர்லாப் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கும் யூ கேன் ஹாவ் அ ஷிஃப்ட் அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் டு ஸ்கேல் ஈவன் அண்ட் த மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேப் டூல்ஸை வச்சு நம்ம இதை ஷேப் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டார். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் டூல். ஓகே, ஸோ கிராஃப் டூல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் கிராஃப் டூல் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த கிராஃப் டூல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இந்த கிராஃப் டூல வந்து நம்ம கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைரல் வந்து பார்த்துறேன். சரியா? ஸோ ஸ்பைரலை கிரியேட் பண்றேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா என்னுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து வரும். ஸோ எப்படி வேணா ஸ்கேல் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பிடிச்சேன் அப்படின்னா ஈவனா ஸ்கேல் ஆகும். ஷிஃப்ட் பிடிச்சேன் அப்படின்னா சென்டர் பாயிண்டோட உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா just go here. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்பைரல்ஸ் யூ கேன் இன்க்ரீஸ். பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஆகலை. பட் நெக்ஸ்ட் ஒன் கிரியேட் பண்ணும்போது யூ கேன் சி த சேஞ்சஸ் ஹியர். ஓகே, ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் வரும். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பைரல் வந்து பார்த்தீங்கன்னா first option it's a symmetrical spiral. okay, symmetrical spiral அப்படின்னும் போது you see the even space. okay, so ஒரு ஸ்பைரலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஈவனா இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா it's logarithmic spiral வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து அப்படியே போக போக பெருசாயிட்டே வரும். சரியா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போதைக்கு ஐ செலக்ட் டெலிட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்பைரல் டூலுக்கு போறேன். ஓகே, ஸ்பைரல் டூல்ல லாகரிதமிக் போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் லாகரிதமிக். ஓகே, ஸோ கம்மி பண்ணிட்டு இப்போ நான் கிரியேட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்றேன். ஸோ எனக்கு எத்தனை ரோல்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ சி சின்னதுல இருந்து பெருசாயிட்டே வருது. ஓகே, ஸோ இது நம்ம ஈஸியா நம்ம டெக்ஸ்ட் ரோல் பண்றதுக்கோ இல்லாட்டி இதை வந்து ஸ்கேல் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸை கிரியேட் பண்றதுக்கோ ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ ஐ கேன் ஹேவ் இட் ஹியர். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைரல்ஸை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணும்போது ஸ்பைரலோட டூல் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ திருப்பியும் ஸ்பைரல் கிளிக் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் திஸ். சரியா? ஸோ அந்த லைன்ஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ யூ கேன் ஹாவ் ஆரோஸ். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் எண்டிங் பாயிண்ட்லையும் நீங்கள் ஆரோஸ் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் ஹாவ் திஸ் அண்ட் ஆல்சோ எண்டிங் பாயிண்ட் எனக்கு இந்த ஆரோ வேணும்னா ஜஸ்ட் கிளிக். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல க்ளோஸ்அப் போய் தான் பார்க்கணும். இசட் ப்ரெஸ் பண்ணுறேன், ஜூம் டூல். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி போனீங்கன்னா யூ சி தட் உங்களுக்கு கரெக்டாக நான் அப்ளை பண்ணது உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பாருங்கள், தெரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஜூம் அவுட் பண்ணணும்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க. உங்கள் ஜூம் டூல்லேயே வச்சு ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கரெக்டாக நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிக் டூலை வச்சு இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பைரல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்பைரல்ஸை யூஸ் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் கிரியேட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் இந்த ஸ்பைரல் மேலே கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்பைரல் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்பைரல் இங்கே வச்சுட்டேன். ஓகே, ஸோ இதோட திக்னஸ் தட் இஸ் இது வந்து கர்வ். ஓகே, ஸோ இதோட திக்னஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு கோ டு திஸ். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திக்னஸ் போயிட்டு 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய இந்த ஸ்பைரலோட திக்னஸ் மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து டேஷ்லேயே வச்சுக்கிறேன் அண்ட் ஆல்சோ திஸ் டு பி அ பிளெயின் டேஷ். ஓகே, ஸோ இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மாடிஃபை பண்ணிட்டேன். மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓகே, ஸோ இப்போ இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ ஃபில் வந்து நம்மளுக்கு இங்கே
curves மட்டும் தான் இருக்கு. ஓகே, இட் இஸ் நாட் அ fill. ஏன்னா ஓப்பன் curves இருக்கும்போது நம்ம அதை fill பண்ண முடியாது. ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா fill இருந்து differ from, ஓகே, ஸோ fill வந்து differ ஆகி, ஓகே, outline fill ஆகும். ஓகே, நார்மல் ஃபில் இருந்து டிஃபர் ஆகி அவுட்லைன் ஃபில் உங்களுக்கு வரும். இப்போ நான் எல்லோ கலர்ல ரைட் கிளிக் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இங்க வந்து ஒரு டூப்ளிகேட் எடுக்க போறேன். டூப்ளிகேட்டுக்கு நான் பிளஸ் இல்லாட்டி காப்பி அப்படின்னு சொல்லலாம், பிளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு கர்வ் வந்து இங்க உங்களுடைய மேனேஜர் ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு curve வந்து காப்பி ஆயிருக்கு. ஓகே, ஸோ அன்டூ பண்றேன். பாத்தீங்கன்னா இங்க curveன்னு இருக்கா. ஸோ பிளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, உங்களுடைய கீபோர்டில் பிளஸ் சைன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மேனேஜர் இருக்கும். ஸோ இங்க இல்லை அப்படின்னா டாக்கர்ல போயிட்டு நீங்க ஆப்ஜெக்ட் மேனேஜர் ஓபன் பண்ணிட்டு நீங்க இதை பிளஸ் பண்ணி நீங்க ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த curve கீழே இருக்க curve வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் மூவ் பண்றேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு I can just have a black color here. Okay, so in the curve on the select பண்ணி I can just have a, okay, so இந்த மாதிரி ஈஸியா நீங்க curve வந்து எடுத்துக்கலாம். so இந்த curve copy paste பண்றேன். okay, copy paste பண்ணிட்டு I can just have two curves. okay, so கீழ இருக்க curveக்கு I can just have a black color. so இதை நீங்க modify பண்ணிக்கலாம், problem இல்ல. so பாத்தீங்கன்னா you see a effective shadow. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு shadow வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் I just go back to this. so இதை வந்து நான் கீழே கொண்டு வரேன். okay, and also I'm going to move it this way. so பாத்தீங்கன்னா ஒரு spiral வந்து with shadow. okay, ரொம்ப அழகா you can create this effect. okay, so backgroundsல நீங்க இந்த மாதிரி effects எல்லாம் create பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா and also ஈஸியா உங்களுக்கு create ஆகும். சரியா? so இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? now coming to graph tool. okay, so object layoutல fourth option வந்து பாத்தீங்கன்னா it's a graph paper tool. graph paper toolக்கு உங்களுடைய shortcut key வந்து பாத்தீங்கன்னா D. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து draw பண்றேன். so draw பண்ணனே பாத்தீங்கன்னா you see that ஒரு grids மாதிரி I have created this. சரியா? so இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a group of rectangle. சரி, group of rectangle அப்படின்றது என்ன அப்படின்றது பார்க்கலாம். சரியா? இப்போ ஒரு ரெக்டாங்கிளுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா உங்களுக்கு கிரியேட் ஆகி எல்லாமே வந்து குரூப்பா ஆயிருக்கு. சரியா? இப்போ இதை அன்குரூப் பண்ண போறேன். நம்ம ஃபர்ஸ்டே வந்து முன்னாடி சாப்டர்ஸ்ல நம்ம குரூப் அப்படின்றத பார்த்தோம். ஸோ எப்படி அன்குரூப் பண்றது, நம்ம ஆப்ஜெக்ட் லேஅவுட்ல போயிட்டு, ஓகே, ஸோ இதுல போயிட்டு ஜஸ்ட் குரூப் அன்குரூப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அன்குரூப். அதுவே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் பார்லயே யூ ஹாவ் அன்குரூப். ஓகே, ஸோ அன்குரூப் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு இதையும் நான் வந்து தனித்தனியா செலக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கலெக்டிவ் ரெக்டாங்கிள். இங்கே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட் மேனேஜர்லேயே பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளுமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கிராஃபா கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ திருப்பியும் ஒரு கிராஃப் போடுறேன். ஸோ இப்போ போடுறதுக்கு முன்னாடி இங்க வந்து பாத்தீங்கன்னா 7/3 அப்படின்னு இருக்கு. ஐ கேன் ஜஸ்ட் மேக் இட் 2/2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். 2/2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்க இப்போ கிராஃப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா 2/2ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா நீங்க ஃபில்லும் பண்ணிக்கலாம். சரியா? அன்குரூப் பண்ணிட்டு ஈஸியா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதுல போயிட்டு ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிட்டு, ஓகே, ஸோ இதை வெளியில கிளிக் பண்ணி இதையும் கண்ட்ரோல் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஃபில் பண்றேன். அண்ட் ஆல்சோ திஸ் டு ஃபில். ஓகே, ஸோ தனித்தனியா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? செலக்ட் பண்ணிட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் ஷிஃப்ட் இதையும் செலக்ட் பண்ணி ஒரே கலர் வேணும்னா ஒரே கலருக்கு மாத்திக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா ஈஸியா மாத்திக்கலாம். ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி நீங்க ஈஸியா மாத்திக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளா ஈஸியா நீங்க அந்த டேபிள்ல டிஃபரெண்டா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது ஒரு செஸ் போர்டு. ஓகே, ஸோ செஸ் போர்டுக்கு நம்மளுக்கு கிளிக் பண்ணோன்னே 8/8 வந்து இருக்கணும். ஸோ 8 அண்ட் ஆல்சோ 8. ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு ஹேர் லைன், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேர் லைன் அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து திக்னஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? நான் இப்போ வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, இங்க கிரியேட் பண்ணும்போது கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரா கிரியேட் ஆகும். சரியா? ஸோ இதை வந்து சென்டர் ஆஃப் த பேஜ் கொண்டு வரணும்னா P பிரஸ் பண்ணீங்கன்னா சென்டர் ஆஃப் த பேஜுக்கு வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணும். சரியா?
இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து அன்குரூப் பண்றேன். அன்குரூப் பண்ணி ஓகே ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி ஓகே ஸோ ஆல்டர்னேட் போர்டோட அந்த ரெக்டாங்கிள்ஸ் மட்டும் செலக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் 3 லைன் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பிளாக் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஹேவ் செலக்டட் இது மட்டும் செலக்ட் பண்ணி ஐ ஹாவ் கிவன் அ பிளாக் கலர். ஓகே ஸோ ஒரு செஸ் போர்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சரியா? ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே ஜஸ்ட் இதுக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா செஸ் போர்டை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக நான் கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ செஸ் போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்டர் வேணும் அப்படின்னா இப்போது பார்டர் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ ஒரு செஸ் போர்டை கிரியேட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படின்றத பாருங்கள். சரியா? ஸோ ஐ கேன் ஹாவ் அ பேக்ரவுண்ட். ஓகே ஸோ இது பின்னாடி ஒரு போர்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று போட்டுக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கு வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஒயிட் கலர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து எல்லாத்தோட முன்னாடி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலராக தெரியுது. எனக்கு பின்னாடி போகணும். ஸோ இதை பின்னாடி போகணும்னா ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தோட பின்னாடி போயிடும். சரியா? ஸோ இதை வந்து ப்ளஸ் கொடுக்குறேன். ஸோ கெட்டிங் அ காப்பி ஒரு காப்பி வந்து இதுலேருந்து எடுத்துட்டு ஓகே ஸோ அந்த காப்பியை கரெக்டாக இதுக்கு ஃபிட் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக போர்டுக்கு ஃபிட் பண்ணிடுறேன். சரியா? போர்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிட் பண்ணணும். ஸோ ஐ கேன் ஹாவ் அ ஃபிட் ஓவர் ஹியர். ஸோ தட் இப்போ நான் இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது ஐ கேன் ஹாவ் ஆரஞ்சு கலர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஐ ஹாவ் கிரியேட்டட் அ செஸ் போர்டு. ஓகே ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் லைக் திஸ். சரியா? ஒரு கிராஃப்ட் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் அனதர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். சரியா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கோ டு ஃபைல், சேவ் ஃபைல். ஓகே ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் டாக்குமெண்ட். ஸோ இங்கே கிராஃபிக் செஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இதை இப்போதைக்கு டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ கிராஃபில் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு நான் 2x2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நான் இப்போ பண்ண போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ஆல்சோ கிளியராக தெரியறதுக்காக. ஓகே ஸோ இப்போதைக்கு 2x2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சி கொடுத்ததுனால யூ சி தட் இட்ஸ் அ ஸ்கொயர். ஓகே ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிடுறேன். ஓகே ஸோ அன்குரூப் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கர்வ் டூல். ஓகே ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் டூல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கர்வ்ஸை வந்து நம்ம ஷேப் டூலை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரெக்டாங்குலாக இருக்குது. சரியா? ரெக்டாங்குலாக இருக்கிறத நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா யூ சி தட் இட் ஹாஸ் கம் டு ஒரு ஃபில்லட் ஷேப்பில் உங்களுக்கு 4 கார்னர்ஸையும் உங்களுக்கு ஃபில்லட் பண்ணுது. ஓகே ஸோ இப்படி இல்லாமல் ஒரு கார்னர் மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேப் டூல் கிளிக் பண்ணோடனே இந்த பாயிண்ட்ஸ் வந்துடும். ஓகே ஜஸ்ட் செக் இட் அவுட். இதை நான் கிளிக் பண்ணுறேன். வெளியில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே ஸோ இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஷேப் டூலுக்கு போகிறோம். போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டார்க் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ தட் நான் இந்த இடத்துல மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு கிளிக் மட்டும் அங்கே பண்ணுங்க. பண்ணிட்டு ஷேப் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூ சி தட் இந்த இடத்துல நான் ஷேப் பண்ணும்போது ஓகே ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வருது. ஓகே ஸோ அதே மாதிரி இந்த விட்டம் மட்டும் ஷேப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஷேப் டூல் எடுத்து ஐம் கோயிங் டு செலக்ட் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 4 பக்கமும் ஆகுது. ஸோ எனக்கு 1 மட்டும் ஆகணும்னா திருப்பியும் அது மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 1 மட்டும் செலக்ட் ஆகும். கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் அதை கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதையும் பண்ணுறேன். ஸோ செலக்ட் திஸ். ஓகே ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேப் டூலில் போயிட்டு ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா திருப்பியும் 4 பக்கமும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி ஐம் கோயிங் டு ஒர்க் திஸ் வே. அண்ட் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு வந்து ஜஸ்ட் undo பண்ணிடுறேன். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் அண்ட் ஆல்சோ ஹேவ் undo. திருப்பியும் ஒரு கிளிக் undo. ஓகே ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்து அழகாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் கூட. ஓகே ஸோ ஐ கேன் ஹாவ் அ ஃபில் லைக் திஸ். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் கிராஃப் டூல். ஓகே ஸோ எங்கே இருந்தாலும் சரி எந்த டிசைன்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது பார்டர் போடணும் அப்படின்னா you can just have a border here. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லோகோ ஏதாவது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா you can just have a logo with full colored. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா you can see that you have created such a kind of different colored and also ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ளஸ் அப்படின்றது கொடுத்துட்டு பிளாக் கலர் மாத்திரேன். ஓகே, ஸோ பிளாக் கலர் போயிட்டு ஸோ இதை வந்து பேஜ் டவுன் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா யூ see that it has gone to next step. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா I can just have little bit here. ஓகே, இது வந்து நான் ஷேடோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் I can have a light shadow. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா you can just have this. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகுது. ஸோ I can have it this way. சரியா? ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரோக் அப்படின்றது இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது, ஒரு லைன் மாதிரி தெரியுது. ஸோ I can just have no stroke. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக செலக்ட் பண்ணணும். யூ கேன் ஹாவ் அ கண்ட்ரோல் அண்ட் யூ கேன் செலக்ட் ஆல் தீஸ் திங்ஸ். சரியா? ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய லேயர் பேலட்டில் போய் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கிராஃப் டூல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் டூலில் நீங்கள் கிராஃப் டூல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிராஃப் டூலில் போய்ட்டு தனித்தனியாக ஷேப் டூல் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதை நான் செலக்ட் பண்ணணும், அன்குரூப் பண்ணணும், ஒரு வாட்டி அன்குரூப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கண்ட்ரோல் பிடிச்சி ஓகே நீங்கள் எந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுவீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது இட் சேஞ்ச் டு ரெக்டாங்கிள். ஸோ இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், கண்ட்ரோல் பிடிச்சி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணுறேன். வெறுமனே செலக்ட் பண்ணும்போது இட் வில் நாட் கெட் செலக்ட். கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். திருப்பியும் கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுமோ, எந்த ஒரு ரெக்டாங்குலர் நீங்கள் செலக்ட் பண்ணுமோ, ஸோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே தெரியும். ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோல் பிடிச்சி நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக், ஒரு கிளிக். அப்புறம் நீங்கள் இந்த போர்டோட கார்னர்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் செக் இட் அவுட், செக் திஸ் அவுட். ஸோ எல்லாமே வேணாம், எனக்கு ஒரு இது மட்டும் போதும். ஸோ ஐ கேன் ஹாவ் அ சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி டு ஒர்க் கிராஃப் பேப்பர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹாவ் அ ஃபில் டு திஸ். ஓகே, ஸோ இதை வந்து நான் கண்ட்ரோல் பிடிச்சி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி இதை செலக்ட். I can have some other green color. I can have this and also green. I can have this green. Select this green. Okay, so either select பண்ணிக்கிறேன். So control பிடிச்சி select பண்ணிட்டு I can have a pink color and also pink and also pink and also pink here. Okay, so நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தோணுதோ, if you have a creative mind, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் ஹாவ் அ ப்ளூ அண்ட் ஆல்சோ ப்ளூ ஹியர் அண்ட் ஆல்சோ ப்ளூ ஹியர். ஓகே, ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் யூ கேன் கிரியேட் அ பேட்டர்ன். சரியா? ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து டோட்டலாக பண்ணீங்க அப்படின்னா இட் லுக்ஸ் சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ திருப்பி இதெல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக செலக்ட் பண்ணி கலர் பண்ணீங்க அப்படின்னா இட் லுக்ஸ் மோர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணணும். சரியா? ஸோ மேக் ஷூர் தட் யூ செலக்ட் எவ்ரி திங் இன் திஸ் குரூப். ஓகே, குரூப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. சரியா? ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒன்று செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் have a shapes. Okay, இதை ரீநேம் பண்ணி டிசைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டிசைன் 2 ஓகே, ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் பேப்பர். இது வந்து லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் அனதர் ஆப்ஷன். ஸோ நான் வந்து ஒரு பேஜை வந்து ஆஃப்டரில் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வாட் டு சே பில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ டு திஸ். இதில் போயிட்டு எனக்கு நம்பர் வந்து 2 அண்ட் ஆல்சோ 2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் மேக் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் கிரியேட்டட் அ
ஷீட். ஓகே, ஸோ ஷீட்டில் மேலே டாப்பில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. இது வந்து எனக்கு இத்தனை வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் ஐ டெலிட் திஸ், கோ டு மை கிராஃப் பேப்பர் அகைன். ஓகே, எனக்கு டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகே, ஜஸ்ட் செக் இட் அவுட், கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஐ கேன் ஹாவ் திஸ் ஒன், இல்லாட்டி இதில் 2 போட்டுட்டு. ஓகே, ஸோ ஐ கேன் ஹாவ் 1 ஹியர். ஸோ இப்போது இதில் ஐ ஜஸ்ட் கோ ஹியர், க்ரியேட் திஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஸ்கேலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கம்மியும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ கேன் ஹாவ் இதில் 2. ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் 1. ஓகே, ஸோ ஐ கேன் ஹாவ் திஸ் ஹியர். ஓகே, ஸோ உங்களுடைய அமௌண்ட்டு எல்லாமே இங்கே போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல 1 by 1. ஸோ இந்த இடத்துல கிராஃப் எடிட்டரில் கிராஃப் பேப்பரில் ஐ கேன் கிரியேட் 1 by 1 கிராஃப் பேப்பர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2, இந்த இடத்துல 2 போடுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு 2 by 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லாட்டி 1 by 1 கொடுத்துக்கலாம். ஸோ கிராஃப் பேப்பர் ஐ கேன் ஹாவ் 2 by 2 ஹியர். ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் இந்த பிளேஸ்லேருந்து ஐ கேன் ஹாவ் திஸ் ஒன் ஹியர். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது ஸ்னாப் வந்து ஸ்னாப் டு ஆப்ஜெக்ட்ன்றதை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஸ்னாப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கோ பேக் டு மை பிக் டூல். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பிக் பண்ணி ஸ்னாப் பண்ணிக்கலாம். Okay, so I can have a snap here. Okay, just go back, click snap. Okay, so easier snap பண்ணிக்கலாம். So இங்கே snap ஆயிருக்கு. So இதை select பண்ணி ஈஸியாக அந்த லைனில் snap பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்பிங் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ இங்கே ஜூம் பண்ணி ஐ கேன் கோ ஃபார் ஸ்னாப் ஹியர், ரெகுலர் ஸ்னாப். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர், ஐ கேன் ஹாவ் அ ஸ்னாப் ஹியர். ஓகே, ஸோ அண்ட் இதையும் ஸ்னாப் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நான் ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ மூமெண்ட். ஓகே, ஸோ பேன் பண்ணிக்கலாம். பேன் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்னாப் ஹியர் லிட்டில் பிட். ஓகே, ஸோ கரெக்டாக ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் கிரியேட்டட். ஓகே, இப்போ ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹாவ் கிரியேட்டட் அ ஷீட் ஃபார் உங்களுக்கு பில்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஷீட்டை வந்து ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி டெக்ஸ்ட்டை போட்டு நீங்கள் உங்கள் பில்லை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஐ கோ வித் ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், இன்ஃபோ மீடியா. ஓகே, இன்ஃபோ மீடியா அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிவிட்டு இது வந்து ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இதை ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ கேன் ஹாவ் திஸ் ஹியர். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் சென்டரில் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சென்டரில் போட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் total bill, total amount and also everything here. Okay, rupees. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல மாற்றிக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஸ்பேஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் பிரேக் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த கிராஃப் டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து நான் பில் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, ரீநேம் as bill. ஓகே, ஸோ பில் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டூல்ஸ். ஓகே, ஸோ கிராஃப் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பண்ண கிராஃப் டூல் வந்து இங்கே உங்களுக்கு வியூ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை டேர் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா? டேர் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டூல்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஷேப் டூல். நெக்ஸ்ட் வந்து arrows. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ பேனர்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ கால் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 1, தட் இஸ் பேஜ் வந்து ஒரு பேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டு த லாஸ்ட். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஷேப் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஷேப்ஸ் SHAPES ஷேப்ஸ், பேசிக் ஷேப்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். BASICS பேசிக் ஷேப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை கரெக்டாக நான் ஜூம் பண்ணுறதுக்கு ஐ ப்ரெஸ் ஷிஃப்ட் F4. ஓகே, ஸோ ஷிஃப்ட் F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஜூம் ஆகும். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஷேப். நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூவில் யூ see certain things happening. ஓகே, ஸோ இதில் எல்லாமே க்ளோஸ் ஆகி இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோடனே யூ see இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோடனே ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆயிருக்கு. பட் இந்த ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கலர் ஐக்கான் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் மாடிஃபை இட். ஓகே, ஐ கேன் மேக் ரெக்டாங்கிள் ஆர் ஒரு
ஸ்லாண்டிங் ஆன ஒரு ஷேப் வந்து ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப ஈஸியாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் கலர் இட் ஆல்சோ. சரியா, ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதே மாதிரி இந்த ஷேப்குள்ள போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இஃப் ஐ வாண்ட் ஆர்ட் அண்ட் ஷேப், ஓகே, ஸோ ஆர்ட் அண்ட் ஷேப் வந்து இட்ஸ் அ ஃபிக்ஸட் ஒன். ஓகே, டோன்ட் ட்ரை டு அதை வந்து எதுவும் ஷேப் பண்ண பார்க்காதீங்க. ஓகே, ஸோ ஐ கேன் ஹாவ் திஸ் அஸ் அ ஃபிக்ஸட் ஒன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ மாடிஃபயர். ஓகே, ஸோ இந்த மாடிஃபயர்ல போயிட்டு இந்த கார்னர் போனீங்கன்னா, இந்த ரெட் பாயிண்ட் போனீங்கன்னா, யூ see that என்னுடைய கர்சர் வந்து கிரியேட் நியூல இருந்து it goes to a cursor shape. Okay, so I can make it like this. Okay, so easier you can make it something like this. சரியா, ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்மளுக்கு வேண்டிய ஷேப் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ரொம்ப ஃபாஸ்டாகவும் நீங்கள் இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாட்டியும் போய் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஷேப்ஸ் வந்து உள்ள இங்கே இருக்கும். ஸோ ஐ கேன் ஹாவ் அ ரிங். ஓகே, இது வந்து நான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சேன்னா I can have a even scaling. Okay, shift பிடிச்சா center scaling and also control shift பிடிச்சிங்கன்னா even and also center இருக்கும். சரியா, ஸோ இதுலேயும் போயிட்டு you can have a modification in your circle, in your tubes. ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா, ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு, நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க. சரியா, ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஆரோஸ். ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளே போயிட்டேன். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் அண்ட் இதை கிளிக் பண்ணி ஷேப்ஸ் இதில் வந்து செப்பரேட்டாக எடுக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் ஃப்ளை அவுட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ ஷேப் டூல். ஓகே, ஸோ ஆரோ ஷேப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆரோ ஷேப்பை கிளிக் பண்ணோன்னே யூ see நம்மளுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பாரில் யூ ஹாவ் திஸ் ஆப்ஷன். சரியா, ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆரோஸ். ஜஸ்ட் ஃபஸ்ட் ஆரோ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகேவா, கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணோன்னே யூ see a node comes out here. ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன ஷேப் பண்ணணுமோ என்ன ரீஷேப் பண்ணணுமோ ஸோ அந்த ஷேப் வந்து ஈஸியாக நீங்கள் ரீஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஐ வாண்ட் அ பிகர் ஆரோ யூ கேன் ஹாவ் இட் ஆர் எல்ஸ் யூ கேன் மேக் இட் ஸ்மாலர். சரியா, ஸோ உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த டைரக்ஷன்ஸில் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுமோ ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஃபில் கலர் கொடுத்துட்டு ஐ கேன் யூஸ் அ டெக்ஸ்ட். ஓகே, ஸோ டர்ன் ரைட், TURNRIGHT. ஓகே, ஸோ டர்ன் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் இட் ஆன் திஸ். ஓகே, ஸோ ஐ கேன் ஹாவ் இட் ஹியர், press T, so control A, I can just make it bigger. Click பண்ணிட்டு I'm going to make this one bigger and place it on this. Okay, so I can use this way. Okay, so ஒரு arrows இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா you can have a lot of options for using this arrows. Okay, so இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா L shapeல you can have this. Okay, so இதை வந்து பார்த்தீங்கன்னா arrows பெருசாகவும் சின்னதாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். And also you can use this two nodes. Okay, so you can have a sharper line. So பார்த்தீங்கன்னா you have ஒரு pin line மாதிரி you will have it. Okay, so pin bend மாதிரி இருக்கும். So click பண்ணி நீங்கள் திருப்பியும் nodes click பண்ணி you can just change it. Okay, so select this, go for your shape tool. Okay, you can just have your shape edited. சரியா, ஸோ உங்களுக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா you can just fill a color very easily. சரியா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா you have lots and lots. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் நோட்டிஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆரோ வேணும் அப்படின்னா you can just use this. ஓகே, இங்கே சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ ஸோ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can just use this arrow to notify the subject. Okay, so ஈஸியாக நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ I can just go for the shape tool, I can edit this way. ஓகேவா, ஸோ blue, red and yellow அந்த நோட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி you can just make it bigger or smaller. ஓகேவா, ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ ஸோ ஈஸியாக I can just have an ellipse அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ let me go with ellipse tool. ஓகே, ஸோ ஒரு ellipse வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ I'm just going to fill this. ஓகே, ஸோ இப்போ இது மேலே டெக்ஸ்ட் I can use this is ellipse. ஓகே, ஸோ this is ELLIPSE. ஓகே, ஸோ this is ellipse அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணி I can just have it on this and make it smaller with the help of the scale tool. Okay, so transform tool. So this is ellipse அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஒரு டெக்ஸ்ட்டை இந்த ஆப்ஜெக்டை நோட்டிஃபை பண்ணுறதுக்கு you can just use this. சரியா, ரொம்ப சிம்பிள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா you have lot of arrows here. Okay, so four sided arrow. Okay, so ஏதாவது ஒரு
டாக்குமெண்ட் யூ வாண்ட் திஸ் 4-sided arrows வேணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ மேனேஜ்மெண்ட் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறது அப்படின்னும் போது யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் ஒன். ஓகே, ஸோ நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். MENT management. Okay, so I'm just going to make this M as a capital, so put it like this, so make it bigger in size, so I can just have it here. Okay, so sales, okay, SALES, sales. Okay, so I'm going to make this one bigger and put it here. Okay, so and staffs, STAFF, okay, staffs, and I can just place it here and make it bigger in size. Or else what you can do is you can just take this and take a copy paste. I can just have a copy here and double click panningina you can edit it. So STAFF, so copy paste, so I can just take it here. Okay, so I'll double click pannita. Okay, so delete everything, CONTROL, control, and deleting this. Okay, so inga on the close on the time we are just going to delete everything and put it as a control. Okay, and last but not least, and raw materials which they are going to buy. Okay, so RAWMATRIELS. okay, so I can just have this one here. Okay, so romba simple neenga idu mari work panikkalam. Okay, so selecting everything and I'm just going to make this center alignment. You can have it here. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு 4-sided உங்களுக்கு arrows வேணும்னா you can just easily create this. Okay, ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் create பண்ணி you can use it in your pamphlets or flyers, whatever you want. Okay, next one வந்து பார்த்தீங்கன்னா flow chart. Okay, flow chart அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா it's highly useful for flow chart design. Okay, or else you can just have it as a shapes also. Okay, so நீங்க ஒரு flyers பண்ணும்போது you can use this flow chart. Okay, so flow chart click பண்ணனே you see property barல you have lot of options here. Okay, so if I want something like this, okay, or tables மாதிரி வேணும், I can use this option. Okay, so I can fill with some other color. Okay, so ரொம்ப ஈஸியா நீங்க create பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா you can just go to some other shape. Okay, so இந்த மாதிரி shapes use பண்ணி I can just create a different shape here. Okay, so இதுல பாத்தீங்கன்னா lot of shapes you have. Okay, so எல்லாத்தையுமே create பண்ணி காமிக்கிறேன். just ஒரு wavy shape, and also if you want something like this you can just have it. Okay, and cylindrical வேணும்னா you can just use a cylindrical node. Okay, so cylindrical shape. Okay, so vertical, horizontal shapesல உங்களுக்கு கிடைக்கும். And also you have a D shape. Okay, so உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க ஒரு flyers-ல உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட் வந்து கிளியரா காமிக்கணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஈஸியா அதை ஃபில் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் ஹைலைட் அ ஸ்பெசிஃபைட் ஏரியா. ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் டூல்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ளோ சார்ட்ஸ்க்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால இதோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரிப்பன் பேனர். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிளிக்கிங் ஹியர் பேனர் ஷேப் டூல் அப்படின்னு இருக்கு. ஸோ கிளிக் பண்ணோன்னே யூ சி தட் வி ஹேவ் அன் ஆப்ஷன் இன் அவர் ப்ராப்பர்ட்டி பார். ஸோ ப்ராப்பர்ட்டி பார்ல ரிப்பன் பேனர் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் கிரியேட்டட் அ ரிப்பன் பேனர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காலேஜஸ் உங்களுக்கு இன்விடேஷன்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்விடேஷன்ஸ்லையோ இல்லாட்டி ஏதாவது பேனர்ஸ்லையோ, ஓகே, ஸோ ஃப்ளையர்ஸ்லையோ அந்த மாதிரி இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூ கேன் ஹாவ் அ டைட்டில் ஓவர் ஹியர். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நீங்கள் ஷேப்ஸ் வச்சு கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு யூ ஹாவ் டு கிரியேட் இட். பட் இங்கே போயிட்டு யூ கேன் ஹாவ் யூஸ் திஸ் பேனர் ஷேப் டூல் அண்ட் நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பாரில் போயிட்டு ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஐ கேன் ஜஸ்ட் எடிட் திஸ் ஒன். ஓகே, ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் edited. Okay, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் ஹாவ் இட் பிகர். இதில் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் info info. ஓகே, மீடியா MEDIA. ஓகே, ஸோ info media அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் in center of this. Okay, so easier you have created a ribbon banner for info media. Okay, so ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு ribbon banner-ஐ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்ன கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி குட். ஓகே, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ டார்க்கர் பேக்ரவுண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்பன் பேனர் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக இட் ஒர்க்ஸ். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் அண்ட் ஆல்சோ ஈஸியாகவும் இருக்கும். சரியா? ஃபைன்.
So இப்போ ribbon banners you have different shapes. Okay, so இதுல you have the top one and also the கீழே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ இந்த ரெண்டு பேனர்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா you can have this wavy ribbon banner யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா you have something here. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். And also you see a rough edges here. Okay, so இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் ஹைலைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேங்க்லர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இப்போ இந்த ரஃப் எட்ஜில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ லெட் மீ undo it, let me bring this one. ஓகே, ஸோ இப்போ இன்ஃபோ மீடியாவில் இப்போ ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்றத நான் டினோட் பண்ணுறதுக்கு I'm just going to create this. Okay, so I'm just going to make this a little bit orangey or red color. Okay, you see that இல்லை 10% அப்படின்னு போடுறேன். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 10 கொடுத்துட்டு percentage நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி நம்பர் 5 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா you see it will create a percentage. So இது வந்து I'm just going to make it bigger in size. I'm just going to put it here. Okay, so இதில் வந்து you can just change the color. So பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் மட்டும் it is so highlighted. Okay, so ஈஸியாக பேம்ப்ளெட்லையோ இல்லாட்டி ஃப்ளையர்ஸ்லையோ நீங்கள் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமருடைய அட்டென்ஷன் வந்து டுவர்ட்ஸ் திஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் ஹைலைட்டட் கலர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக கேட்சி அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ ஆஃபர்ஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆர் எல்ஸ் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஷேப். ஓகே, ஸோ இதில் ரெண்டு ஷேப் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஹார்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்கள். யூ கேன் see this. Okay, so we have two shapes. Okay, so you can just have it. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிரியேட் ஆயிடுச்சு. where I can just select this and use page down and page up. Okay, so control page down கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும். அப்படி இல்லை அப்படின்னா right click. Okay, just go to order, back to the page, or you just go back to the layer. Okay, so பார்த்தீங்கன்னா you can just have two things. So back to the page or back to the layer. ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் பேக் 1 கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மட்டும் பின்னாடி போய்க்கும் சரியா. ஸோ ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன் திஸ். ஓகே, ஸோ இந்த ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டடாக இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to call outs. Okay, so call outs எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். Going to the page 2. So page 2 போய்க்கிறேன். ஸோ here I'm going to use call outs. Okay, so call outs அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா you see the fifth tool. Okay, call out shape tool. கிளிக் பண்ணோன்னே you see ப்ராப்பர்ட்டி பார்ல எல்லாத்துக்குமே வர மாதிரி you see tools here. Okay, ஸோ கால் அவுட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு பர்சன் யோசிக்கிற மாதிரியோ இல்லாட்டி அவங்க வந்து பேசுகிற மாதிரியோ ஸோ அந்த மாதிரி கால் அவுட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கார்ட்டூன் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஏதாவது நோட்டிஃபை பண்ணணும் இல்லாட்டி அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் கால் அவுட். ஓகே, ஸோ வேர் ஐ கேன் ஜஸ்ட் மூவ் திஸ் ரெட் நோட். ஓகே, ஸோ எங்கே வேணுமோ ஸோ அங்கே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஈஸியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ வேர் ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ அண்ட் புட் ஃபில்லிங் த கலர் அண்ட் இங்கே வந்து இட்ஸ் அன் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் it's an ellipse. Okay, so it's an ellipse அப்படின்னு சொல்லிட்டு I can just use a text here. Okay, so to notify this. சரியா, ரொம்ப சிம்பிளா நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பர்சனுக்கு நீங்க ஏதாவது பேசுற மாதிரியோ ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சரியா. ஸோ இங்க ஷேப்ஸ்ல போயிட்டு I'm going to create a shape here. Okay, simile ஒன்று கிரியேட் பண்றேன். Okay, and also call outsல போயிட்டு I'm just going to create a cloudy call out. Okay, so இங்க இருந்து கிளிக் பண்ணி I'm just going to make this one. Okay, ஸோ இப்போ என்னுடைய சிம்லியில் போயிட்டு வேற ஜஸ்ட் கிரியேட் திஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கேல் சின்னது பண்ணிட்டு ஓகே ஐ எம் கோயிங் டு ஃபில் இட் வித் சம் yellowish கலர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலி ஃபேஸ் இருக்கு. ஸோ இதில் செகண்ட் டூல் ஷேப் டூல் எடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ சேட் ஃபேஸ் ஆர் யூ கேன் மேக் இட் ஆஸ் அ ஹாப்பி ஃபேஸ். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். அண்ட் ஆல்சோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டைப் ஹியர். ஓகே, ஐ எம் ஹாப்பி. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஐம் ஜஸ்ட் putting it I'm happy. Okay, so I'm happy in text பண்ணிட்டு make it bigger. I'm going to place it inside this. சரியா, so I can just easily create this call out. Okay, make this simply thinking like I am happy or saying I am happy. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா I'm just going to create eyes for this simile. It's just simple. Create ellipse here. I'm just going to zoom it, just making it a little bit smaller.
Okay, I'm going to place it here in this, and control D, I'm just going to place it here. Okay, so ரொம்ப simple. So பாத்தீங்கன்னா I have created this part. Okay வா, so ரொம்ப simple. இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஷேப் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸை வந்து நம்ம ஈஸியா கிரியேட் பண்றதுக்கு இந்த ஷேப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம ஷேப்ஸ் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்தோம், அண்ட் எலிப்ஸ் பார்த்தோம், அண்ட் ஆல்சோ தி ஷேப்ஸ். ஓகே, ஸ்டார் அண்ட் பாலிகான், காம்ப்ளெக்ஸ் ஸ்டார், கிராஃப் பேப்பர், ஓகே, ஸ்பைரல், அதுக்கப்புறம் இந்த ஷேப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான டூல்ஸ், அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைனை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.